singers, welcome to Singesi. பாடும்போது எல்லாரும் பண்ற இம்பார்ட்டன்ட் காமனான மிஸ்டேக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா லைவா பண்ணி காட்ட போறேன். கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குவிஸ். ஹை பிச் பாடும்போது ஹை பிச் தானே அப்படின்னு சொல்லிட்டு தலையை மேலே பார்த்து பாடுறது கரெக்டான மெத்தடா, இல்லை நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட்டான போஸ்டர்லேயே மவுத்தை மட்டும் ஓப்பனாக பாடுறது கரெக்டான மெத்தடா? ஆப்ஷன் ஏயா இல்லை பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சரை எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான ஆன்சரை நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னா டைட் ஜா. அதாவது ஒரு சில பேர் பாடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரி இந்த இடத்துல டைட்டாக இந்த ஜா வந்து டைட்டாக வச்சுட்டு இப்படி பாடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, அந்த மாதிரி பாடும்போது என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக உங்களோட வாய்ஸும் வேற மாதிரி இருக்கும். அண்ட் சாங்கோட ஃபீலுமே வந்து நீங்கள் என்ன ப்ரொடியூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ராங் மெத்தட். ரைட் மெத்தட் எப்படின்னா, நல்ல மவுத் ஓப்பனா, மெயினா இந்த ஜா பொசிஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு தான் நீங்க பாடணும். இப்போ அப்படி பாடினா எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. மிஸ்டேக் நம்பர் 2, ரஷ்ஷிங் த லிரிக்ஸ். அதாவது ஒரு சில பேர் எப்படி பாடுவாங்கன்னா, குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு, என் குரலோடு மச்சானுங்க குழலோச போட்டி போடுதா, குக்கு குக்கு குக்கு, இலையோட பூ. இந்த மாதிரி இந்த சாங்கை நான் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கடகட கடகடன்னு பாடுறது, அதாவது இந்த வார்த்தையை லைனை முடிச்சும் முடிக்காத மாதிரி, அதாவது கடைசியை வந்து எங்கே மூச்சை விடுறது எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரஷ் அப் பண்ணி பாடுறது ராங் மெத்தட். ரைட் மெத்தட் என்னன்னா, ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டோட மீனிங்கை புரிஞ்சு எந்த இடத்துல மூச்சை எடுக்கணும் விடணும் அந்த பாட்டோட பாஸை பொறுத்து பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களால் அழகாக டெலிவர் பண்ண முடியும். ஸோ ரைட் மெத்தட் எப்படின்னு சொல்லி கேளுங்க. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, கொக்கு கொக்கு கொக்கு, என் குரலோடு மச்சானுங்க குழலோச போட்டி போடுதா, கொக்கு கொக்கு கொக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்குதா, இந்த இடத்துல பாஸ் இருக்கா, கொக்கு கொக்கு கொக்கு. இந்த மாதிரி குக்கு குக்குக்கு நடுவுலையும் வந்து ஒரு பாஸ் இருக்குது. ஸோ சாங்கோட பாஸை புரிஞ்சு பாடுறது தான் ரைட் மெத்தட். மிஸ்டேக் நம்பர் 3, ஷவுட்டிங். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக், எனக்கு ஹை பிச் வரலன்னு சொல்லிட்டு கத்தி 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 ஹை பிச்சை பாடுவாங்க. உதாரணத்துக்கு, இது மாற்றமா தடுமாற்றமா, இந்த மாதிரி இன்னும் நல்லா ஷவுட் பண்ணி பாடுவாங்க. இது வந்து ஒரு ராங்கான மெத்தட். ஹை பிச்சை பாடுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் இந்த வீடியோலேயே நிறைய எக்ஸசைஸஸ் சொல்லியிருக்கேன். ஹெட் வாய்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஷவுட் பண்ணாமல் பாடுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாடினீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத ரைட் மெத்தட் சொல்கிற கேளுங்க. இது மாற்றமா தடுமாற்றமா, இந்த மாதிரி பாடும்போது தான் கேட்கவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்கள் தொண்டையும் ஸ்ட்ரெயின் ஆகாது. மிஸ்டேக் நம்பர் 4, க்ளோஸ்டு மவுத் சிங்கிங். நிறைய பேர் வந்து அவங்க பாடுறது வெளியவே கேட்காது. அதாவது நல்லா மவுத்தை ஓப்பன் பண்ணாமல் பாடுறதுனால என்ன ஆகும்னா வால்யூமும் கொடுக்க முடியாது. ஸோ ராங் மெத்தட் எப்படின்னு சொல்லி கேளுங்க. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் கொடி வைக்கலாமா, இந்த மாதிரி பாடும்போது தான் நேசல் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வரும். ஸோ ரைட் மெத்தட் எப்படின்னா, நல்ல மவுத் ஓப்பனாக, நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் கொடி வைக்கலாமா லாமா, அந்த ஆணை வர்றது கூட லாமா அப்படி பாடினீங்கன்னா இட்ஸ் ராங் மெத்தட். பாயிண்ட் நம்பர் 5, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் பாடும்போது போஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் எப்படி பாடுறது இருக்குன்னா, ஹை பிச் வரும்போதெல்லாம் வந்து அப்படி தலையை மேலே தூக்கி பாடுவாங்க, இல்லைனா இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப இப்படி கீழே உட்காந்துட்டு இப்படி பாடுவாங்க, இல்லைனா வந்து டைட்டாக இந்த ஜாஸ் இந்த இடத்துல டைட்டாக வச்சுட்டு பாடுவாங்க. இது எல்லாமே ராங் மெத்தட்ஸ் தான். நீங்கள் பாடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, மெயினாக வந்து ஹை பிச் பாடினாலும் மேலே பார்த்தா தான் ஹை பிச் வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் நேராக இதே பொசிஷனில் ரிலாக்ஸ்டான பொசிஷனில் உட்காந்து பாடினாலும் கண்டிப்பாக ஹை பிச் ஈஸியாக பாட முடியும். அப்போ தான் வந்து ஹை பிச்சே ஈஸியாக வரும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படி பாடுறதுக்கும் கண்ணாளனே அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி தான் ஆகும். ஏன்னா உங்களோட பொசிஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால. ஸோ இந்த விஷயம் போஸ்டருங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 6, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பாடுறது. இந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் பாடுறதுங்கிறது எதனால் வருதுன்னா, அந்த சாங் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்காதனால தான். இதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டேஜில் போய் பாடுறீங்க, இல்லைனா ஒரு 4 பேர் உங்களை பாட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடும்போது நிறைய மிஸ்டேக் ஆகலாம், இல்லைனா வந்து அந்த ஃபீலை உங்களால் 100% கொடுக்க முடியாமல் ஆகலாம். இந்த பிரச்சனைலாம் ஏன் வருதுன்னா, அந்த சாங் நீங்கள் நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான். இது வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு மிஸ்டேக். இதை வந்து நீங்கள் எனக்கு ஸ்டேஜ் ஃபியராக இருக்குது, அதனால தான் எனக்கு பாட வரல, இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ரீசன் வந்து சொல்லலாம். ஆனால் மெயினான ஸ்டேஜ் ஃபியருக்கான ரீசன் என்னென்னா, அந்த பாட்டில் நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு பாட்டை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லிரிக்ஸை மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் லிரிக்ஸே பார்த்து பாடும்போது என்ன ஆகும்னா, நம்ம மைண்டெல்லாம் வந்து இந்த வார்த்தையை நான் கரெக்டாக உச்சரிக்கணும், இந்த வார்த்தையை கரெக்டாக பாடணும் தான் வருமே தவிர, அந்த பாட்டை கரெக்டாக ஸ்ருதியோடு பாடணும், அந்த பாட்டோட ஃபீலை கொடுத்து பாடணும் அப்படிங்கிற மைண்டே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம இவ்வளோ விஷயத்தையும் மைண்டை ஒரே டைமில் மல்டி டாஸ்கிங்காக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அதனால் இந்த நர்வஸ்னஸை தடுக்கணுன்னா பாட்டோட லிரிக்ஸை மனப்பாடம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்த்தையாக எப்படி ஃபீல் கொடுத்து பாடுறாங்க அப்படிங்கிற வாட்ச் பண்ணி பாடினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு நர்வஸ்னஸும் ஸ்டேஜ் ஃபியரும் இல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட், டோன்ட் கம்பேர் வித் அதர் சிங்கர்ஸ். இந்த சிங்கர் வந்து இந்த பாட்டை இவ்வளோ சூப்பராக பாடியிருக்காங்க, நம்மளால் மட்டும் ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் பாடுவேன், என்னால் முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க வாய்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஒவ்வொரு சிங்கரோட வாய்ஸ் ரேஞ்சும் வேறு, அண்ட் ஒவ்வொரு சிங்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சிங்கர் மாதிரி என்னால் இன்றைக்கே பாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு டீமோட்டிவேட் ஆகாதீங்க. இது வந்து நிறையா பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக். இப்போ எடுத்தோடனே வந்து நான் வந்து இது வரைக்கும் பாட்டே கற்றுக்கல, ஆனால் ஒரு பாட்டை வந்து நான் ஒரு காம்படிஷனில் போய் பாடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணலையா பரவாயில்ல, கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். இது நிறைய பேர் பண்ணுற தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்தோடனே என்னால் அந்த சிங்கர் மாதிரி பாட முடியல, ஏன் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எந்த விஷயத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்லா பாட முடியும். ஸோ இவங்க பாடுறாங்க என்னால் முடியலன்னு யோசிக்காமல் உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஹை பிச் பாட்டு எனக்கு வரலன்னு யோசிக்காமல் உங்கள் ரேஞ்சுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற சாங், அதாவது இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் நல்லா ஹை பிச் போகுது, இந்த பாட்டில் இதுக்கு மேலே வரலையா பரவாயில்ல, அதை விட கொஞ்சம் லோ பிச்சில் இருக்கிற வேறு சாங்கை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உங்களால் பூஸ்ட் பண்ண முடியும், அண்ட் கண்டிப்பாக உங்களால் நல்ல சிங்கர் ஆக முடியும். ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் மைண்டை வச்சுட்டு இந்த காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பண்ணாலே போதும், டெஃபினட்டாக உங்களால் ரொம்ப நல்லா பாட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஃபிலிம் சாங்ஸை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.